ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். அது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தான் செய்ய போகிறோம். நைட் டின்னர் நம்ம வீட்டில், அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள்லாம் வந்து எப்படி பன்னீர் கிரேவி செய்வீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் டேஸ்ட்டாக செய்கிறதுக்கான மெத்தட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நானும் அதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நானும் ஒரு 2 டைப்பில் செஞ்சுருப்பேன். நம்மளோட சேனலில் போய் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பழைய ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். வீடியோஸில் வந்து நிறைய ரெசிபீஸ் வரும், அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நம்மளோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு பாருங்கள் ப்ளீஸ். லைக் பட்டன் தட்டினா தான் எல்லோரும் என்னோடய வீடியோஸ் பார்க்க முடியும். நானும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காகத்தான் இந்த யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். நல்ல வியூஸ் போணுச்சு தான். இடையில ஃபுல்லாக எக்ஸாம் அப்படி இப்படின்னு சில பல காரணங்கள், ஃபோன் ரிப்பேர் அப்படிங்கிற காரணங்களால் தான் என்னால் வீடியோஸ் தொடர்ந்து கொடுக்க முடியல. சாரி. இப்போ தொடர்ந்து வரும் வீடியோஸ் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு நான் போட்டுகிட்டே இருப்பேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இந்த பன்னீரை வந்து இந்த கிரேவிக்கு லைட்டாக ரோஸ்ட் மாதிரி நான் பண்ணிப்பேன் எண்ணெயில் விட்டு. ரொம்ப நேரம் விடாதீங்க, அது லப்பர் மாதிரி போயிடும். சும்மா லைட்டாக கொஞ்சம் நேரம் அப்படியே 2 பெரட்டிட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிரேவி பண்ணுங்கள். அதில் போட்டாக உங்களுக்கு கரையாது. இப்போ நீங்கள் டைரெக்டாக பண்ணிடுறதுக்கு இதில் கிரேவியில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கொதன்னு சதன்னு ஆகுமா, அந்த இது வந்து சிலவங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் அப்படியே இதாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு சதன்னு இருந்தால் அது ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம பசங்களுக்கு 2 பேருக்குமே வந்து பன்னீர்னா உசுறு. அவங்க 2 பேருக்கு மட்டும் இல்லை, எனக்குன்னா பன்னீர் அவ்வளோ விருப்பம். யாருக்கெல்லாம் பன்னீர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு யாருமே கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் எதை விரும்புகிறீங்க, எதை லைக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இந்த கிரேவிக்கு வந்து எப்பொழுதும் போல் ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதில் வந்து கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லைனாக்கா மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் மட்டும் தான் போட்டிருக்கேன். தக்காளி வந்து பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்றேன். பேஸ்ட்டு அரைச்சா தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா வந்து பேஸ்ட்டு அரைச்சி அதில் போட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மசாலா ஸ்மெல் போகிற வரையும் நம்ம வந்து வதக்கணும். மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் கூட போட்டுப்பேன் நான், ஒரு 2 ஸ்பூனுக்கு. இது சாப்பிட்றது ஒரு 3 பேருக்காகன்னு நான் ரெடி பண்ணேன். நல்லா நமக்கு ஸ்மெல் போன பிறகு இந்த பன்னீர் அதில் போட்டு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா, ஒரு கொதிச்சா போதும், டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான சூடான பன்னீர் கிரேவி ரெடி. நீங்கள் உங்களோட விருப்பங்களையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நம்மளோட சேனல் வந்து அடிக்கடி வரும். சில காரணங்கள் சொல்ல முடியல, அந்த காரணத்தினால என்னால் இப்போ வீடியோ பகல் டைமில் கொடுக்க முடியல. முடிஞ்ச வரையும் நான் ட்ரை பண்ணுறேன். 11 மணிக்கு, 11:30க்கு, இல்லைனா 12 மணிக்குள்ளே நம்மளோட வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் சப்பாத்தி, சூடான பன்னீர் கிரேவி. செம்மையாக இருக்குங்க. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை வந்து வேலைக்காக அழைச்சிட்டு போகிறாங்க. அது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழைச்சிட்டு வந்து அந்த பொண்ணை என்ன செய்கிறாங்க தெரியுமா, கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த வேலையை பாரு, அந்த வேலையை பாரு, அதை செய், இதை செய் அப்படின்னு. அந்த பொண்ணு நார்மலான பொண்ணு இல்லைங்க. அவள் கொஞ்சம் கம்மியான ஒரு, எப்படி சொல்கிறது, அந்த புரிதல் வந்து கம்மியாக இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட. அதை நான் கண்ணால் பார்க்குறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.